வணக்கம் நண்பர்களே. நகராட்சி மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் பணி நியமனங்கள் நடந்ததில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 800லேருந்து 900 கோடிக்கு ஊழல் நடந்ததாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் சொன்னார். இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதை குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க போகிறோன்னு கூட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் அந்த துறை சார்ந்த திமுக அமைச்சர் டெல்லிக்கு தூது விட்டுருக்காரு. தூதுன்னா என்ன? எப்படியாவது காப்பாற்றுங்க, இந்த விஷயத்தை மேலும் கிளற வேண்டாம், வருமான வரித்துறையை அடக்குங்க, இடி அடக்குங்க, ஏதோ ஒரு தூது, எப்படியா அந்த பிரச்சனையும் தப்பிக்கணும். ஏன்னா ஆவண ஆதாரங்கள் மாட்டியிருக்கு. கொஸ்டின் பேப்பரில் பென்சில் மார்க் பண்ணது, இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாரன்சிக்கில் தெரிய வந்துச்சுன்னா மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாவார் துறை சார்ந்த அமைச்சர். அதை யார் செய்ய சொன்னாங்களோ என்னவோ, அமைச்சர் செய்ய சொல்லியிருந்தால் அமைச்சர், இல்லை என்றால் அதிகாரிகள், யாரோ தவறு செய்தவர்கள் மாட்டுவாங்க. அப்போது இந்த துறை சார்ந்த அமைச்சர் தூது விடுறதா ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கட்சி வட்டாரங்கள்லேருந்து சொல்லுது. ரொம்பவும் பிடி இருக்குது. இன்னொன்று, இந்த எக்ஸாம், அந்த தேர்வு எழுதி அந்த வேலை கிடைக்காம போனவங்களாம் இப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க வழக்கு தொடுக்கிறதுக்கு. ஏற்கனவே மற்ற கட்சிகள்லாம் நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. இப்போ ஏற்கனவே எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆனவங்கள, அதாவது தேர்வு வேலை கிடைக்காதவங்களும் நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா இன்னும் நெருக்கடி ஆகும். அப்போ இப்படிப்பட்ட நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கு மதுரைக்கு வந்த டெல்லி பாஜக தலைமையை சேர்ந்த ஒரு தலைமைன்னு வச்சுக்கிங்களேன், தலைவர் ஒருத்தர் மதுரைக்கு வரும்போது அவரை பார்க்குறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க அமைச்சர் தரப்புலேருந்து. பலன் அளிக்கலை. இப்போ டெல்லிக்கு தூது விட்டுட்ருக்காங்க. பலன் அளிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்காங்க. ஆனால் இன்னும் சரியான சிக்னல் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் இதை செய்யணும்னா நீங்கள் இதை செய்யுங்கன்னு ஒரு நிர்பந்தம் எங்கேன்னு வரும். அப்போது பாஜக ஆண்டுட்டு இருக்க கட்சி இப்போ யார்கிட்ட இவர் இந்த திமுக அமைச்சர் தூது விட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காரோ அவங்க நிச்சயமாக ஒரு டிமாண்டை வைப்பாங்க, நிர்பந்தப்படுத்துவாங்க. அப்போது இவங்க என்ன அந்த நிர்பந்தத்துக்கு பணிய வேண்டியது இருக்கும். அது என்னவாக இருக்கும்? இந்த ஆட்சிக்கு எதிராக இது பண்ணணும்னு. ஏற்கனவே இந்த அமைச்சர் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அன்பில் மகேஷ்னு நம்ம கல்வி அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போட்டியிட்ட தொகுதியில் எந்த வருஷ தேர்தலையோ 3 கோடி ரூபா செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கலை, தோக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவர் இவர். ஏன் அன்பில் மகேஷை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்? எல்லாம் உள்கட்சி வேலை தான். இப்போ இவருக்கு வேறு விதமாக நிற்கிது. பார்ப்போம், திமுக இதிலேருந்து தப்பிக்குமா? தொடர்ந்து இந்த அமைச்சர் தூது விடுவாரா? பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.